மார்னிங் தான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு ரொம்ப ஹாப்பியான விஷயம். இதுலேயும் ஒரு காமெடி என்னென்னா, பிஜேபின்னு இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பாதி பேர் பிஜேபின்னு சொன்னவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரில. விஜய் பிஜேபி அப்படி இப்படின்ட்டு. இப்போ ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 118 வேணும், மெஜாரிட்டி இல்லைனால அவருக்கு அதிருப்தியாக இருக்கான். அதனால் என்னன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு மனுஷனுக்கு எங்கே போனாலுமே பிரச்சனை தாங்க. விஜய் மாதிரி இருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த எலெக்ஷனில் இருந்து எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் விஜய்கிட்டேருந்து கற்றுக்கோங்க. அரசியலை தாண்டி நீ என்ன தான் உன்னை சுற்றி இருக்கிறவன் உன்னை அடின்னு அடித்தாலும் எவனையுமே காதில் வாங்கிக்காத. உன் கோலை நோக்கி நீ ஓடிக்கிட்டே இரு. அது ஒன்று நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் விஜய்கிட்ட இருந்து. ஏன்னா எனக்கு அது என்ன சொல்கிறது, நான் பார்த்துட்டேன். மற்ற எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி டிவி பார்க்குறது, எப்போ பதவி ஏற்பாங்க எது அதெல்லாம் நான் சுத்தமாக பார்க்க மாட்டேங்க. இதுலேருந்து மற்ற கட்சிகள் விமர்சனங்கள் அதெல்லாம் தாண்டி நான் விஜய்கிட்ட இது ஒரு நல்ல விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன்னு நான் ப்ரௌடாக சொல்லுவேன். இதை இல்லைன்னு மட்டும் யாருமே சொல்ல முடியாது. ஈவன் எதிர்கட்சிகள் கூட இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் உண்மைங்க. சரிங்களா? ஸோ விட்டுருங்க. நான் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஜெயிச்சிட்டாரு, விட்டுடுங்க. இன்னும் நல்லா ஒரு லேடி பேசுகிறாங்க, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், எங்கள் சாபம்லாம் அவனை சும்மாவே விடாது, கேவலம் குழந்தைங்க கிட்டலாம் பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கி வின் பண்ணியிருக்கான். என்னங்க பேச்சு இதெல்லாம்? விட்டுருங்க. அவன் வின் பண்ணிட்டான். இனிமேல் நல்லது அவன் செய்யணும்னு நினச்சிட்டு போகிறது தான் ஒரு பெரிய மனுஷங்களுக்கு அழகு. அவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்குறேன், 5 வருஷத்துக்கெலாம் இருக்கலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒரு ஆணவ பேச்சு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. பெரியவங்க நீங்கள் தான் சின்ன பசங்களுக்கு சொல்லணும். ஆனால் இந்த காலத்தில் சின்ன பசங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. நல்லது பண்ணட்டோன்னு நினச்சி விட்டுறணும். சும்மா அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த பாலியல் கேஸு, அந்த பைக்கில் சுற்றின கேஸு, அந்த கத்தி கதையை தான் பாதியிலே விட்டுட்டேன். அந்த கத்தியில் கேக் வெட்டினார்ல, லோயலாமணி தடுத்து அவர் வெட்டினது தப்பு தான். இருந்தும் அந்த மனுஷன் அன்றைக்கி முன்னாடி நைட்டு கரண்ட்டில் ஏதோ ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அது மின்சார வாரியத்துக்கு கால் பண்ணியிருக்காரு. ஃபயர் ஆக்சிடெண்ட் கால் பண்ணி அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆம்புலன்ஸ் டிராஃபிக்கில் மாட்டினப்போ அவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நியூஸில் போட மாட்டாங்க. அது எப்போ ஒரு குத்தம் வரும் கண்டுபிடிச்சி வச்சு செய்யலான்னு தான் இருப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல மாரல் தான். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் நீ என்ன தப்பு பண்ணுறியோ அதை கண்டுபிடிச்சி உன்னை வச்சு செய்வோம். அதுதான் இதோட மாரல். ஸோ இதையும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற தப்பு தான் கண்ணுக்கு தெரியும். பை.